கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேறு தேசத்திலே வேறு சூழ்நிலையிலே அதிகாலை வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 103 சங்கீதம் 17-18 ஆகிய வசனங்கள். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தீமையான காரியத்தை வெறுத்து நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் உண்மையாக வாழும்போது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் அவருடைய கிருபை சகலவிதமான ஆசீர்வாதம் எல்லாம் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனை, அவருடைய நியமங்கள், அவருடைய நீதி எல்லாவற்றையும் பரிசுத்த வேதாந்தத்திலே எல்லா இடத்திலும் எழுதப்பட்டிருக்கு. சும்மா இருக்கும்போதெல்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. பரிசுத்த வேதாந்தத்தில் எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கோ நம்முடைய வாழ்க்கை அதே போல் இருக்கும்போது நம்ம குடும்பத்தை மாத்திரமல்ல, அடுத்த சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையோ என்று எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு பயந்தவர்கள் மேலும். அப்போ கர்த்தருடைய கிருபை யார் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தீமையை விட்டு விலகி யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவர்கள் மேலேயே உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய நீதி என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. யாரெல்லாம் தீமையை வெறுத்து வாழ்கிறாங்களோ அடுத்த சந்ததிக்கும் அந்த கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த கால வேளையிலே நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே நாம் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஏகப்பட்ட சட்டம் எழுதி கொடுத்தார். நிறைய குடும்பத்தில் பைபிள் வாசிக்காமல் இருக்கிறீங்க. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது பரிசுத்த வேதாந்தத்தை வாசிக்காமல் இஷ்டம் போல துணிகரமாக துன்மார்க்கமாக வாழ்ந்தேன். வியாபாரத்திலையும் கடன், பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கர்த்தர் மீட்டெடுத்தார், தூக்கி எடுத்தார். அவருடைய கிருபையினால் நிரப்பினார். முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கிருபையின் வரங்களால் நிரப்பினார். இன்று எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. இதனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கிருபையினால் நிரப்புவார், வரங்களால் நிரப்புவார், பரிசுத்தாவினால் நிரப்புவார். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது புது பலனால் நிரப்புவார். யாரெல்லாம் எந்தெந்த நாட்டுக்குள்ளே எந்தெந்த சூழல் இணைந்திருக்கிறீங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ தேவைகளோடு அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்க. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்திலே அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த அதிகாலையில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. அந்த நாளிலும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடுங்க. உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் உங்களுடைய பதவியில் அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த நாளிலும் எல்லா தடையெல்லாம் நீக்கி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். காலவேளையிலே எந்தெந்த குடும்பத்தில் அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் தலைமுறையாக ஆசீர்வதிங்க. இன்னுமாக எந்தெந்த குடும்பத்தில் காலவேளையிலே அப்பா
கற்பதுங்க ஜெபிக்கிறோம் அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. மாசமாக இருக்காங்க தாய்மொழியும் ஆசிரியங்க, டெலிவரி போடுறாங்க பரம வைத்தியர் கூட இருங்க, திருமண தேவைக்கு ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தடைகளும் நீக்கி கர்த்தர் கூட இந்த ஆசிரியங்க, பிள்ளைகள் வயசு அதிகமாக போது எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. எந்த நாட்டில் எந்த சூழ்நிலை எந்த உபத்திரத்தோடு இருக்காங்களோ எல்லா உபத்திரத்தெல்லாம் கர்த்தர் நீக்கி சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி ஆசிரியங்க. பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் நிரப்பி ஆசிரியங்க ராஜா. பரிசுத்தவனால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தினால் மூடுங்க ராஜா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க ராஜா. அப்பா விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசிரியங்க. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நாமத்தினால வாழ்ந்துடப்பட்டும் சிங்காசனத்தில் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி ஆசிரியங்க ராஜா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாருடைய ஆவியால் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. பரிசுத்தவினால் நிரப்பும் ராஜா. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்பும் ராஜா. பூமியின் மேல் அக்னியை போட வேண்டியேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பிச்சு வசம்படி ஒவ்வொரு குடும்பத்தையுமே அக்னினால் நிரப்பி ஆசிரியங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பமும் இயேசு இரத்தத்தினால் இயேசு நாமத்தினால் சகல குடும்பம் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்கள் பிள்ளைகள் நிரப்பும் ராஜா. அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணில் ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய சிரசின் மேல் ஆசீர்வதிங்க ராஜா. பொக்கிஷசாலை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வாத கதவுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால இயேசு நாமத்தினால சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்களோ இன்னுமாக காலை வேளையில சில குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்திலே போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே அப்பா கால வேளையில் எத்தனையோ குடும்பத்தில் வெளியில் புறப்படுறாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நாமத்தினாலே அப்பா சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துங்களோ காலையில் வேளையிலே விவசாயத்துக்கு புறப்படுறாங்க, சில குடும்பத்திலே கால வேளையிலே அப்பா போட் தொழில் புறப்படுறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க, கம்பெனி போகிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. கால வேளையிலே வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வேறு வேறு சூழ்நிலை வேறு வேறு இடத்துல இணைந்திருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல எல்லா உபத்திரத்தில் கர்த்தர் மாற்றி அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. கர்த்தரோட நாம மகிமைப்படுத்த ராஜா. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதிகாலவில் எத்தனையோ குடும்பத்தில் கடன் நிமித்தமாக போராடுறாங்க. நிறைய குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரத்தில் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. காலவேளையில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதித்து விசேஷமாக எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க ராஜா. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் பூரண சுகம் தந்து பூரண விடுதலை தந்து பரிபூர்ணமாக மீட்டெடுங்க ராஜா. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. தேவனாரில் அப்போ மினிஸ்டரில் உங்களுடைய கரத்தில் இருப்பீங்க ராஜா. எந்த நாட்டுக்குள்ளே எந்த ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. இந்த நாளிலும் படிக்கிற பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் இருப்பீங்க. விசேஷமாக ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்ல படித்தெழுதும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. எந்தெந்த இடத்தையும் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் தாழ்த்து விடுவோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.